தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல ஸ்தோத்திரம். கொஞ்சம் நம்ம நினைப்போமா, கொஞ்சம் நினைப்போமா, இந்த வருஷத்துல கர்த்தர் செய்த அற்புதமான காரியங்களை கொஞ்சம் நினைச்சு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஏசப்பா எத்தனையோ நன்மைகளை நம்மளுக்கு செய்த கொஞ்சம் அதை நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போறோம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை
ஆமென். ஆண்டவர் இந்த நாளிலும் உங்க எல்லாரையும் திரும்ப ஆண்டவர் பார்க்க செய்த கிருபைக்கு அவருக்கு கூடான கூடி ஸ்தோத்திரங்கள். வருஷ கடைசியில வந்திருக்கிறோம். நான் போன வாட்டி உங்க பாஸ்டமா பார்த்தப்போ சொன்னாங்க, அக்கா நாங்க திரும்ப அடுத்த ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சிருக்கோம் 21 நாளைக்கு அப்படின்னாங்க. ஸோ எந்த சபை வந்து அதிகமாக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்களோ அந்த சபையில வந்து தேவனுடைய வல்லமை இன்னும் அதிகமாக அப்படியே உலாவுகிறதை நீங்க வந்து பார்க்க முடியும். ஏன்னா நமக்கு சரீரத்துக்கு நம்ம நல்லா சாப்பிட்றோம், ஊட்டச்சத்து உள்ள பொருட்களை சாப்பிடுகிறோம். அதே மாதிரி நம்மளுடைய ஆவிக்குரிய சரீரத்திற்கு உபவாசம், ஜெபம், வேத வாசிப்பு. இன்றைக்கும் ஆண்டவர் இந்த ஒரு அற்புதமான சபையில எனக்கு அவருடைய வார்த்தை கொடுக்க எனக்கு பாராட்டின கிருபைக்கு ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நீங்கள் மென்மேலும் சிறந்து விளங்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. இந்த புதிய வருடத்திலே இந்த வருஷம் நீங்க என்னென்னலாம் ஆண்டவரே இந்த ஜெப குறிப்பு நான் வச்சிருந்தேன் எனக்கு நிறைவேறல அப்படின்னு நீங்க குறிச்சு வச்சிருக்கிறீங்களோ, கர்த்தர் தம்முடைய அநாதி திட்டத்தின்படியும் நோக்கத்தின்படியும் அடுத்த வருடம் அவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவாராக. உங்களுடைய விருப்பங்கள், வாஞ்சைகள் தேவனுடைய திட்டத்திற்குள் இருக்குமால் அதை தேவன் தன்னுடைய பரிபூர்ணமான நேரத்தில் சாதாரணமா செஞ்சு கொடுக்க மாட்டாருங்க. நம்ம தேவன் எப்பவுமே பிரம்மாண்டமாய் காரியங்களை செய்கிற தேவன். நம்ம ஆண்டவர் ஏதாவது ரொம்ப சாதாரணமா செஞ்ச மாதிரி இருக்குதா? இல்ல. அவர் எதை செஞ்சாலுமே அது பிரமிக்கத்தக்க அதிசயம். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்மெல்லாம் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம், அவருடைய பேரை சொல்லி அழைக்கிறோம், அவர் அப்பா அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம்னா அதுவே ஒரு மிகப்பெரிய அதிசயம். ஆமென். ஆமென். இந்த நேரமும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படி, ஆண்டவரே நீர் என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ அதற்கு என்னுடைய செவிகள் திறந்தவைகளாய் இருக்கட்டும், என்னுடைய இருதயம் திறந்தவையாய் இருக்கட்டும். கர்த்தாவே, எனக்கு கேட்கிற ஒரு செவியும் கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தையும் தருவீராக. ஆமாண்டவரே, எல்லா கவனஸ்தரங்களையும் எல்லா கணனத்திரையின் ஆவியும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறோம். எல்லாருடைய இருதயத்தையும் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம். எங்களோட நீங்க பேசுங்கப்பா. அப்பா, உங்களுடைய சத்தத்தை கேட்க தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த கூடுகைக்காக ஆண்டவர் எனக்கு கொடுத்தது என்னன்னா, நீங்க அடுத்த வருஷம் நீங்க புதிய வருடத்திற்குள்ளாக செல்லும் பொழுது உங்க சபையுடைய பரிமாணம் வந்து வேற லெவலுக்கு போக போகுது. நீங்க இப்ப இருக்கிற மாதிரி இருக்க போவதில்லை. சரிங்களா? நீங்க நினைச்சிருக்கீங்க நம்ம ரொம்ப சாதாரணமான நம்ம இவ்வளவுதான் அப்படின்னு. நம்மளை ஆண்டவர் வந்து உலகத்தின் பார்வைக்கு நாம் எளியவர்களா இருக்கலாம், வறியவர்களா இருக்கலாம், ரொம்ப சாதாரணமான மக்களா இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சேனையிலே, தேவனுடைய ராஜ்யத்திலே நம்மை கொண்டு தேவன் செய்ய நினைத்து வைத்திருக்கிற காரியங்கள் மிகவும் பிரம்மாண்டமானவைகள், மிகவும் பெரியவைகள். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை கொண்டு ஆண்டவர் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்ய போகிறார்னு, உங்க ஜபங்களுக்கெல்லாம் பதில் தருவார்னு விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எங்க வாழ்க்கையில இந்த ஒரு அற்புதம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதை தேவன் நீங்க நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு நேரத்தில், நினைச்சு பார்க்க முடியாத விதத்தில் செய்வார். ஏன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து விடுதலை அப்படின்றது வந்து வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை வந்து அவங்களுக்கு ஒரு எட்டாத கனியாக இருந்தது. ஆனா அவங்களை ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு போனது பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமா கையை பிடிச்சு அப்படி கூட்டிட்டு போல. எவ்வளவு அற்புதங்கள், எவ்வளவு அடையாளங்கள்! இஸ்ரவேலர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் அப்படி ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை தேவன் செய்தார். உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இது என் புள்ள,
இது என்னை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளை அப்படின்னு உங்களுக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்களுக்கும் உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் இருக்காங்களோ அதுல ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிப்பார். அவருடைய பிள்ளைகள்னா அவருடைய பிள்ளைகள் தான். விசுவாசிக்கிறீங்களா நீங்க? ஏன்னா எனக்கு இங்க இருந்து உங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது நீங்க அப்படி யோசிக்கிற மாதிரி இருக்குது. இல்லைங்க, நம்மை தாயின் கருவில் உருவாக்கின தேவன், நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கின தேவன், நம்முடைய எலும்புகள் எப்படி உருவாதுன்னு அப்படி பார்த்துக்கிட்டே இருந்த தேவன், நம்முடைய அவயவங்கள் உருவாவதையும் நம்முடைய எலும்புகளை உருவாவதையும் நோட் பண்ணி வச்சிருந்தாராம், எழுதி வச்சிருந்தாராம். அப்படி நம்மை உருவாக்கிய தேவன் சத்ருவின் கைக்கு அவன் இஷ்டத்துக்கு நம்மளை விட்டுருவாரா? ஒரு நாளும் ஆண்டவர் விடவே மாட்டார். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி என்னன்னா 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5, அப்புறம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 20. இது எல்லாமே உங்களுக்கு தெரிந்த வேத பகுதிகள் தான். எபேசியர் 6ஆம் அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக இருக்க வேணும். எதுக்கு இந்த சர்வாயுத வர்க்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. ஆனா யார் கூட இருக்க நம்மளுடைய யுத்தம்? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு. இப்போ உங்க பிள்ளைங்களை பார்த்து யாரெல்லாம் சொல்வீங்க? உன்னால எனக்கு பெரிய போராட்டம் சொல்றோம்ல, நம்ம சொல்றோமா? சொல்றது இல்லையா? சொல்றோம். நம்ம பிள்ளைங்களை பார்த்து சொல்றோம். இல்லைன்னா வீட்டில் ரொம்ப வயசானவங்க இருந்தாங்கன்னா என்ன சொல்றோம்? அவங்க ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மறதியில். நம்ம என்ன சொல்றோம்? ஐயோ உன்னோட எனக்கு பெரிய போராட்டமா இருக்குதுன்னு சொல்றோம். சிலவங்க கணவனை பார்த்து சொல்லுவாங்க, சிலவங்க மனைவியை பார்த்து சொல்லுவாங்க. ஆனா இந்த வேதம் நமக்கு என்ன சொல்றது? நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஏனென்றால் நாம் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல. அதனாலதான் நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் கிடையாது. நாம் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல. நாம் நித்தியமாய் தேவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். அதை ஒத்துக்கிறீங்களா? நாம் நித்தியமா தேவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள்னு. அதனாலதான் தேவன் நம்மை அவ்வளவாய் நேசித்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டு கொண்டார். நாம் நித்தியமாய் அவரோட பரலோகத்தில் இருப்பதற்காக, நித்தியமாய் அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்வதற்காக. நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோட முடிவதே கிடையாது. நமக்கு இட்டர்னிட்டி, நம்ம கண்ணை மூடின பிறகுதான் நமக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்குது. இந்த உலகத்தில் நாம் இருக்க போறது கொஞ்ச நாட்கள் தான் இல்ல? மிஞ்சி போனா 90, 100, 120 எவ்வளோ ஒரு கால வரையறை தான். ஆனா நாம் தேவனோடு இருக்க போவது நித்தியமா, யுகங்களாய் நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம். அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த மாம்சத்தோடும் இந்த இரத்தத்தோடும் உங்களுடைய போராட்டமே கிடையாது. நீங்க வேற லெவல். நீங்க எனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள். உங்கள் போராட்டம் நீங்க என்ன பண்ணணும்? உலக கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். அதுக்குதான் ஒரு ட்ரெஸ் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்குதான் அந்த சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம இப்ப என்ன பண்றோம்? ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ் போடுறோம். நம்ம இந்திய கலாச்சாரம்னா தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி சாரி கட்டுறாங்க, இது ஆந்திரா போனா அங்க வேற மாதிரி. நமக்கு எப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு ட்ரெஸ் இருக்குதோ, அதே போல நாம் கிறிஸ்துவுடையவர்களாய் மாறும் பொழுது, நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று தேவனுடைய பிள்ளைகள் என்னும் அந்த ஸ்தானத்தை அடையும் போது நமக்கு தேவன் ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறார். அது ரட்சிப்பின் வஸ்திரம் மாத்திரம் இல்லைங்க, சர்வாயுத வர்க்கம்.
எப்படி குளிர்காலத்துல நம்ம ஸ்வெட்டர் போட்டுக்கிறோம்ல, ஸ்வெட்டர் போட்டுக்கிறோம், மழை பெஞ்ச உடனே ரெயின் கோட் எடுத்து போட்டுக்கிறோம். அதே போல நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவனை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வஸ்திரத்தை நம்ம போடுறோமா? இல்லைன்னா வெறுமையா வெறும் அப்படியே இந்த சில குட்டிங்களெல்லாம் பார்த்தீங்களா, வெறும் பனியனோடையே சுத்தம். நீங்க என்ன குளிர் என்ன மழைனாலும் பாருங்களேன், நீங்க என்ன பேண்ட் சட்டையெல்லாம் போட்டாலும் அவுத்து போட்டு நம்ம வெறும் அந்த ரட்சிப்பின் நம்ம அந்த அந்த வஸ்திரத்தை மட்டும் போட்டிருக்கோமான்றத நம்ம பார்த்துக்கணும். என்ன வகையான உடையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், அதில் நாம் எதையெல்லாம் அணிந்திருக்கிறோம். ஏன்னா நம்ம சிலவங்களுக்கு புது வருஷத்துல தீர்மானம் 1ஆம் தேதி ஆனா நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் இதெல்லாம் செய்வேன் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 நாளைக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் இத்தனை அதிகாரம் படிப்பேன், இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவேன், சோத்திர பலிகள் இவ்வளவு நேரம் சொல்லுவேன். எத்தனை நாளைக்கு? இல்லைங்க, ஆண்டவர் நம்ம உருவாக்குனதற்கு ஒரே காரணம் என்னன்னா, நாம் அவரோடு இருக்கும்படியாக, அவரோடு நேரம் செலவிடும்படியாக. நம்முடைய ஜெப நேரம் என்ன? நானும் என் நேசரும், நானும் என் ஆண்டவரும், நானும் என் சிருஷ்டிகரும். அவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை என்ன பண்ணாலும் என்கிட்ட நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட பேசணும் நம்ம எதிர்பார்க்கிறோம்ல. ஆசையா ஒரு 4 வாரத்தை நம்ம பிள்ளைங்க பேசினா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அந்த போனையே பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் என் முகத்தை பார்த்து ஒரு 4 வார்த்தை பேச சொல்றோம்ல நம்ம பிள்ளைங்க கிட்ட. இப்ப பிள்ளைங்க அம்மா அப்பாவை பார்த்து சொல்ற காலமா இருக்குது. அம்மா அந்த போனை கொஞ்சம் வச்சுட்டு என் மூஞ்ச பாருமா, அந்த சீரியலை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு என் முகத்தை பாருமா, அந்த காலங்களும் இருக்குது. ஆனா என்ன எதிர்பார்க்கிறாங்க? ஒரு 4 வார்த்தை அன்பா. நம்முடைய தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். நீங்க நீங்க ஓடி உழைக்கல, என்னனாலும் செய்யலாம். என் பிள்ளைகள் என்னிடம் எவ்வளவு நேரம் எதிர்பார்க்கிறாங்க, அன்பா இருக்கிறாங்க, எவ்வளவு நேரம் என்கிட்ட பேசுறாங்க. நம்முடைய ஜெப நேரம் என்னவா இருக்கிறது? ஆண்டவரே இது தாங்கன்னு சொல்றோமா? இல்லைன்னா அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் பேசுவதை நாம் உட்கார்ந்து கேட்க கவனமா இருக்கிறோமா? நம்முடைய குறைகள் அவர்கிட்ட சொல்றதுல தப்பே கிடையாது. நம்முடைய தேவைகளை அவரிடம் சொல்வதில் தவறே இல்லை, சொல்லலாம். ஆனா அது மட்டுமே ஜெபமாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே என்னோட பேசுங்கன்னு நம்ம சொல்றோம், ஆனா அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்கறதுக்கு நமக்கு பொறுமை இருக்கா? இது அவருடைய சத்தம் தானான்னு நமக்கு தெரிந்து கொள்ளுகிற அந்த கிருபை இருக்கா? இது யாருடைய குரல்? இது பரிசுத்தாவியனோட குரலா, இல்லைன்னா வஞ்சகனின் குரலா? அதை அடையாளம் கண்டு கொள்ளுகிற அந்த கிருபை நமக்கு இருக்கா? ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரோட பிரசன்னத்துல உட்கார்ந்து நம்முடைய தேவைகளை மாத்திரம் நாம் சொல்வதல்ல, அவரை ஸ்தோத்திரிப்பது துதிப்பதோடு நம்முடைய ஜெப நேரம் முடிவடைய கூடாதுங்க. உட்காரணும். ஆண்டவரே என் கூட பேசுங்க, என் கூட பேசுங்கப்பா. நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட அம்மா என் கூட பேசுங்கன்னா நம்ம பேசாம விட்டுருவோமா? எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே நம்ம பிள்ளைங்கிட்ட பேசுறோம்ல. நம்மளே நம்ம பிள்ளைங்க மேல அவ்வளோ அக்கறையா இருக்கும் போது, நம்மை உருவாக்கின தேவன் நமக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவ்வளோ சித்திரவதைப்பட்டு அவ்வளோ அவமானப்பட்டு எல்லா மகிமையும் விட்டு இந்த பூலோகத்துல அனுப்பின தேவன் நம்ம கிட்ட பேசாம இருப்பாரா? அவருடைய பாதத்தில் மரியாதை போல உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கணுங்க. அதற்கு நமக்கு ரொம்ப அவசியம் என்னன்னா பொறுமை வேணும். பொறுமை, நீடிய பொறுமை. ஆவியின் கனியில ஒண்ணு என்னது? நீடிய பொறுமை. நாம பொறுமையோடு ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரும் பொழுது இந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வஸ்திரத்தை நாம் எப்படியெல்லாம் உபயோகப்படுத்த முடியும் அப்படின்றத ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இப்போ உள்ள நிறைய பொம்பளை பிள்ளைங்களுக்கு புடவை கட்டுன்னு சொன்னா என்ன பண்ணுங்க? ஐயோ புடவையா, அதை யார் சுத்தின, ஐயோ அதை தூக்கிட்டு எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. ஒரு ட்ரெஸ் போடணும்னா அதை எப்படி போடணும்னு கத்துக்கணும். அதை எப்படி போட்டா எப்படி நடக்கணும், அந்த ட்ரெஸ்ல எப்படி எல்லாம் இருக்கும் எல்லாம் நம்ம தெரிஞ்சாதான் ஒரு வஸ்திரத்தை நம்முடைய சௌகரியத்துக்கு நாம் அணிந்து நடக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்ன பண்ணுமா? ஃபர்ஸ்ட் சத்தியம் என்னும் அரைக்கச்சை.
எதுக்குங்க சத்தியம் முதல்ல வந்திருக்கு? நம்ம பிள்ளைங்களை என்ன சொல்லுவோம்? பொய் பேசாத. அடி வாங்கினா கூட பொய் பேசாத சொல்லி கொடுக்குறோமா நம்ம பிள்ளைங்களுக்கு? அதே தான் ஆண்டவர் நமக்கு சொல்றார். உண்மை, சத்தியம், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதற்காக நிற்கணும். கர்த்தருடைய வார்த்தை நீங்க எத்தனை, அதாவது நீங்க இப்ப யூடியூப்ல இருக்குது, நிறைய செய்திகளை கேட்கக்கூடிய ஒரு தருணம், உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்க கேட்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிடப்படுதா? ஒப்பிட்டு அது கரெக்டா இருக்குதான்னு நீங்க பார்க்கணும். சத்தியம் என்னும் அரைக்கச்சை, பெல்ட் ஆஃப் ட்ரூத். பெல்ட் எப்போ போடுவாங்க? எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு அது கழண்டு விழுந்துடக்கூடாதுன்னு டைட்டா இருக்கிறதுக்கு பெல்ட்டை போடுவாங்க. ஆனா முதல்ல ஆண்டவர் நமக்கு சொல்றது பெல்ட் ஆஃப் ட்ரூத், சத்தியம் என்னும் அரைக்கச்சை. நம்முடைய வாழ்க்கையில முதல்ல படி என்னன்னா உண்மை. கர்த்தர் சொல்றாரு, பொய் உதடுகளை தேவன் அருவருக்கிறார். பொய்யர்களுக்கு எங்க இடம் இல்லை? பரலோகத்துல இடம் இல்லை, பிரவேசிக்க முடியாது. நாம் உண்மை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். உண்மையான கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். யார் யாரோ சொல்றதெல்லாம் கேட்டு அப்படியே மயங்கி போயிடக்கூடாது. நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபங்களை எல்லாம் படிக்கும்போது அவர் சொல்றாரு, எனக்கு உங்களை நினைச்சாலே பயமா இருக்குது. ஏன்? நிறைய உபதேசங்கள் பெருகி கொண்டே வருது. நீங்க தேவனுடைய வார்த்தையில உறுதியா இல்லைன்னா இதுல எல்லாம் மாட்டிக்குவீங்க. நீங்க இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. நாம கர்த்தருடைய வார்த்தையில தெளிவாக இல்லைன்னா அப்படியே இந்த அலையிலேயே நம்மள மாட்டிக்கும். இந்த காற்றுல நாமும் சிக்கிக்கொள்ளுவோம். உண்மை, சத்தியம். சத்தியம் எது என்பதை எது நமக்கு கண்ணாடி போல காட்டுதான்? கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு காட்டுகிறது. நம்மளுக்கு கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவா தெரியுதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் வேதத்தை படித்து அந்த கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொண்டிருக்கிறோமோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை அமையும். நம்ம பிள்ளைங்க பொய் பேசக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அதே தான் நம்முடைய பரமபிதா எதிர்பார்க்கிறார் நமக்கு இல்லை. அதனால சொல்றாரு, சத்தியத்தை உங்க அரைக்கச்சையா கட்டிக்கோங்க. பெல்ட், நம்முடைய பெல்ட். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் பெல்ட் போடும் போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? உண்மை. என் பரமபிதா என்னிடம் உண்மை. ஸ்கூல் யூனிஃபார்ம்ல பெல்ட் இருக்குல்ல, பெல்ட் இல்லாம போனா என்ன ஆகும்? பனிஷ்மெண்ட். அந்த பெல்ட் தொலைஞ்சு போனா 40 ரூபாவோ 50 ரூபாவோ கொடுத்து என்ன பண்ணணும்? பெல்ட் வாங்கணும். அது கூட என்ன, அந்த ஸ்கூல் படம் போட்ட பெல்ட் இருக்கும். எல்லா பெல்ட்டையும் போட்டு போக முடியுமா ஸ்கூலுக்கு? இல்லை, அந்த பெல்ட்டை தான் போட முடியும். கர்த்தருடைய வார்த்தையாகிய சத்தியம், அந்த சத்தியபரனாகிய தேவனை நம்முடைய அரைக்கச்சையாக நம்ம கட்டிக்கொள்ளணும். அப்பதாங்க நம்ம ஏசபேல் மாதிரி நம்மளை அப்படி வார்த்தைகளால, அத்தாலியல் மாதிரி வார்த்தைகளால மயக்குகிற பிசாசின் தந்திரங்களுக்கும் பிசாசின் யுக்திகளுக்கும் ஆண்டவர் நம்மை காப்பாற்ற முடியும். யோசுவா ஏமாந்த மாதிரி நம்ம ஏமாற முடியாது. யோசுவா என்ன ஏமாந்தாரு? அவங்க பழைய வஸ்திரத்தையும் அவங்க பழைய செருப்பையும் பார்த்து, ஐயோ இவங்க ரொம்ப தூர தேசத்துல இருந்து வந்திருக்காங்கன்னு என்ன பண்ணாரு? ஏமாந்தாரா இல்லையா? ஆண்டவர் நம்ம நிதானித்து அறிகிற அந்த கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. ஆமென். அந்த சத்தியம் என்னும் அரைக்கச்சையை மறக்காமல் நாம் முதலாவது எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது என்னது? நீதி என்னும் மார்க்கவசம். எதுக்கு நீதி என்னும் மார்க்கவசம்? விசேஷமா அந்த பனிகாலத்துல நம்ம பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவோம்? நெஞ்சில காத்துப்படாம பத்திரமா பார்த்துக்கணும். நெஞ்சில காத்துப்படாம பார்த்துக்கணும். அந்த மார்பு சளி கட்டிடுச்சுன்னா அது போறது பெரிய கஷ்டம். ஆண்டவர் சொல்றாரு, நீதியை உங்களுடைய மார்க்கவசமாக கட்டிக்கொள்ளுங்கள். நீதினா என்ன? தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் எடுக்கிற ஒவ்வொரு சரியான முடிவும் நீதி. நாம் இப்போ ஒரு முடிவு எடுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில,
அந்த முடிவு எதை பேஸ் பண்ணதா இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டதா இருக்கணும். இப்போ உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க திருமணம் செய்யணும்னா என்ன பண்ணணும்? அந்த திருமணம் வரணும் பெண்ணோ நீங்க பார்க்கும் பொழுது கண்டிஷன்லாம் என்ன பண்ணணும்? உலகத்தார் மாதிரி நம்ம இதுன்னு போடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை அடிப்படையாக வைக்கணும். அந்நியரோடு பிணைக்கப்படலாகாது. அதுதாங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன். எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளைகளை அந்நிய நுகத்தில் நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். நான் அந்நிய நுகத்துல இருந்து வந்திருந்தாலும் என் பிள்ளைங்களை அந்நிய நுகத்துக்கு, ஐயோ எங்க சொந்தக்காரங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இது போயிரும் அது போயிரும், என் பேர் போயிரும், என் அந்தஸ்து போயிரும். இல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களும், அது திருமணம் மட்டும் இல்லை, அது வேலையா இருக்கலாம், உங்க படிப்பா இருக்கலாம், நீங்கள் தினந்தோறும் எடுக்கும் தீர்மானங்கள், எங்க போகணும், எங்க வரணும், என்ன பேசணும், யார்கிட்ட பேசணும், நாம் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்கள், நீங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் செய்யும் போது நீங்க யோசிச்சுக்கோங்க, இதை நான் செய்கிறேன், இதை என் ஆண்டவர் என் அருகில் இருக்கும் பொழுது நான் செய்வேனா? இப்ப நான் இந்த இடத்துக்கு போறேன், ஆண்டவர் என் கூட இருந்தா நான் அந்த இடத்துக்கு போவேனா? இதை நான் பேச போறேன், ஆண்டவர் என் முன்னாடி என் கூடயே இருந்தா என்னால பேச முடியுமா? நான் ஏன் ஆண்டவர்னு சொல்றேன்னா, இப்ப முக்காவாசி பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா மேல பயம் கிடையாது. ஆண்டவர் என்னோடு கூட, என் தகப்பனும் என் தாயும் போல உண்மையாகவே என்னோடு இருந்தால் நான் இதை செய்வேனா? அந்த ஒரு கேள்வியை நாம் முன்பாக வைத்தால் நாம் கண்டிப்பா தவறான முடிவு எடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. முடியவே முடியாது. ஏசப்பா என் கூடயே இருக்கிறாரு, நான் இதை செய்வேனா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நம்ம அந்த தவறான வார்த்தையை பேசுவோமா? தவறான இடத்துக்கு போவோமா? தவறான காரியங்களை செய்வோமா? தவறான ஆசைகள் நமக்கு வருமா? வராது. அதுக்குதான் சொல்றாரு, நீதி என்னும் மார்க்கவசம். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் ஒரு நாளும் யாருக்குமே அநியாயம் செய்ய மாட்டார், துரோகம் செய்ய மாட்டார், யாரையும் வஞ்சிக்க மாட்டார், ஒருதலை பட்சமா யாருக்குமே அவரு தீர்ப்பு சொல்லவே மாட்டார். அவர் நீதி உள்ள தேவன். அதனாலதான் தன்னுடைய குமாரனையே நமக்காக கொடுத்தாருங்க. இப்பதான் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடணும். அவ்வளோ வசதியா இருக்கிறோம். இப்ப நம்மளே சொல்லுங்க, நம்ம எவ்வளோ வசதியா இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க இன்னும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனா பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு? நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு அனுமதிச்சார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் ஒருவருக்கும் பாரபட்சம் பார்ப்பதே கிடையாது. நாம் எடுக்கும் ஒவ்வொரு நீதி உள்ளதா இருக்க வேண்டும். அது எப்ப நீதி உள்ளதா இருக்க வேண்டும்? நம்ம பரிசுத்த ஆவியானவரோடு நமக்கு இருக்கும் அந்த உறவு சீரானதாக ஸ்திரமானதாக இருக்கும் பொழுது, நம்முடைய நாளை ஒவ்வொரு நாளும் வேதத்தோடு நாம் தொடங்கும் பொழுது, நிதமும் நீங்க வேதம் வாசித்து நீங்க செபிக்கிறவங்களா இருந்தால் உங்கள் முடிவுகள் நீதி உள்ளதா இருக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் ஒவ்வொரு முடிவும் இந்த வேத வசனத்தை அடிப்படையாக கொண்டதா இருந்தால் கண்டிப்பாக உங்க முடிவு நீதி உள்ளதா இருக்கும். இயேசு கிறிஸ்துவே உங்க ஆலோசனை கர்த்தராக இருந்தால், நமக்கு மனுஷர்கள் எவ்வளோ ஆலோசனை கொடுக்கலாங்க, ஆனா கடைசியா ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருப்போம் என்றால் நம் நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதற்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீதினா மார்க்கவசம், அந்த பிரஸ்ட் பிளேட், அது அப்படி நம்மளை மூடும் பொழுது நம்முடைய இருதயம் காக்கப்படும். அந்த கவசத்தை வச்சு மூடினா நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள், ஹார்ட், லங்ஸ், லிவர், கிட்னி எல்லாத்தையும் பாதுகாக்கிறது அதுதான். நம்முடைய அவயவங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் நீதி உள்ள மார்க்கவசம் நமக்கு தேவை. நீதி உள்ள நியாயாதிபதியாக நம்முடைய தேவன்
நமக்கு தேவனாய் இருக்கும் பொழுது அது வார்த்தையிலே மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்வின் வழிமுறையிலையும் அவரை நம்முடைய நியாயாதிபதியாக, நீதி உள்ள நியாயாதிபதியாக நாம் வைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்கள் நாம் நீதி உள்ள முடிவை எடுக்க உதவி செய்யும். ஆபிரகாமுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, அவர் லோத்தை போய் மீட்டு கொண்டு வந்த போது என்ன சொல்றாரு அந்த சோதோமின் ராஜா? என்ன சொன்னார் சோதோமின் ராஜா? இந்த மக்கள் எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் தரேன். அவர் என்ன சொன்னாரு? ஆபிரகாம் என்ன சொன்னார் அதற்கு? எனக்கு ஒரு வார்க்கவசம் கூட வேணாம், எனக்கு ஒரு ஷூலேஸ் கூட வேணாம்னு சொன்னார். எப்படிங்க அவரால் அவள் அப்படி சொல்ல முடிஞ்சது? ஒரு ராஜா நான் உனக்கு நிறைய வெகுமதி தரேன்னு சொன்னா அதை வேணான்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்கு எப்படி அந்த கிருபை கிடைச்சது? காரணம், அவருக்கு ஆண்டவர் ஆலோசனை கர்த்தராய் இருந்தார். அவருக்கு தெரியும் மனுஷா முக்கியமா இல்லைன்னா ராஜா கொடுக்கிற வெகுமதி முக்கியமா. இன்னைக்கு பிசாசு எல்லார்கிட்ட என்ன பண்றான்? ஜனங்களெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, உனக்கு நல்ல பேரு புகழ் அந்தஸ்து எல்லாம் தரேன், நமக்கு ஆத்துமாக்கள் தான் முக்கியம். ஆபிரகாம் அன்னைக்கு அதை புரிந்து கொண்டார். நீ கொடுக்குற பொண்ணும் பொருளும் இந்த உலகத்தோட போயிடும். நான் என்ன சொல்வேன்? ஆபிரகாமை நான் தான் ஐஸ்வர்யவானாக்கினேன் சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு நாள் உதவி செஞ்சுட்டு 9 நாள் சொல்லி காமிப்பாங்க, நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன். ஏற்கனவே ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் தான். ஆனா ஆபிரகாம் என்ன சொன்னார் பாருங்க, நீ ஆபிரகாமை நான் ஐஸ்வர்யவாக்கன ஆக்கினேன்னு சொல்லாதபடிக்கு எனக்கு எதுவுமே தேவைண்ணா, உன் ஷூலேஸ் கூட எனக்கு வேணும். எனக்கு ஆண்டவர் இருக்கிறார். இன்னைக்கு நம்மளால நோ சொல்ல முடியுமா? யாரோ நமக்கு எதோ கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கிறோம். எது வாங்கணும் எது வாங்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியுதா? எதுக்கு நோ சொல்லணும்னு நமக்கு தெரியுதா? அம்மா நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருமா, உன் பொண்ணு நல்லா இருப்பா, எனக்கு 4 வீடு இருக்கு, இவ்வளோ சொத்து இருக்கு. எதுல நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம்? நம்ம என்ன யோசிச்சுப்போம், ஐயோ நான் பட்ட கஷ்டம் என் பொண்ணு படக்கூடாது, இவ்வளவுதானே, என் பொண்ணு ஆண்டவருக்குள்ள தானே இருக்கிறா, அவ ஸ்ட்ராங்கா நின்றவன என்ன பண்ணிடக்கூடாது, அந்நியனுகத்துல பிடிச்சு கொடுத்துடக்கூடாது பிள்ளைங்களை. ஆபிரகாம் அந்த தவறு செய்யல. தன்னுடைய சகோதரன் அங்க இருந்தாலும் ஆபிரகாம் சோதம் கிட்ட போனாரா? இல்ல. சகோதரனை அடிமைத்தனத்துல இருந்து மீட்டு கொண்டு விட்டுட்டு அந்த ராஜா கொடுத்த ஒரு வெகுமதியை கூட அவர் வாங்கலைங்க. காரணம், ஆண்டவராகிய தேவன் அவருடைய ஆலோசனை கர்த்தராய் இருந்தார். அதனாலதான் அவரால் அந்த சரியான முடிவை எடுக்க முடிந்தது. நீங்க யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு மட்டும் அவர் அந்த முடிவை எடுக்கலன்னா ஆபிரகாமுடைய எல்லா செல்வமும் அந்த ராஜா தூக்கிட்டு இருப்போம். தேவன் நம்முடைய ஆலோசனை கர்த்தராய் இருக்கட்டும். அவர் நம்முடைய ஆலோசனை கர்த்தராய் இருந்தால் மாத்திரம்தான் நாம் நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிய முடியும். அடுத்தது ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இப்ப வீட்டுக்குள்ளே நம்ம செருப்பு போட்டுட்டு தான் நடக்கிறோம், அப்படித்தானே? 3/4 பேர் வீட்டுக்குள்ள செருப்பு, ஏன்னா கால் வலி. அந்த பாதரட்சை எதை குறிக்குதுங்க? கரட முரடான பாதைகளுக்கு நம்ம நடந்து செல்லும் பொழுதும் நம்ம கால் அடிபடாம இருக்கும். அடுத்தது எங்க போறதுனாலும் ஃபாஸ்டா நடந்து போயிடலாம். இப்ப பனி காலத்துல வெறும் கால்ல நடந்தா என்ன பண்ணுது? கால் அப்படியே இழுத்துக்குது, அப்படிதானே? இப்ப பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, சின்ன பிள்ளைங்களுக்கே கால், ஐயோ கால் இழுக்குது, இழுக்குதுன்னு வாங்க, குழும தாங்கல அப்படின்னு வாங்க. பாதரட்சை நம்ம போடுற ஷூ, ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அது என்ன பண்ணும்? நாம் கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்கி கொண்டு அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருக்கும் பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையிலே தங்கி தாவரிக்க அது நமக்கு உதவி செய்யும். ஷூ போட்டாதான் என்ன பண்ணும்? ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை நம்ம ஷூ போடாம அனுப்புவோமா?
அனுப்புனா என்ன பண்ணுவாங்க? ஃபைன் போடுறாங்களா? ஃபைன் போட்டுருவாங்க. அதுவும் வாரத்தில் ஒரு நாள் ஒயிட் ஷூ போடணும். ஒரு நாள் ஷூ சில ஸ்கூல்ல, ஒரு நாள் ஒயிட் ஷூ, சில ஸ்கூல்ல 2 நாள் ஒயிட் ஷூ. அந்த ஒயிட் ஷூக்கு வேற சாக்ஸ் போடணும். அந்த ஒயிட் ஷூ துவைக்கிற கூடமே அந்த ஒயிட் சாக்ஸை துவைக்கிறதோடையும் அம்மாங்களை கேட்டால் தான் தெரியும். இல்லை, நம்ம ஸ்கூலுக்கே ஐயோ இன்னைக்கு இந்த யூனிஃபார்ம், இன்னைக்கு இந்த ஷூ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நாம் அணிய வேண்டும். இந்த கோட் போட்டா அதுக்கு இந்த மாதிரி ஷூ போடணும்னு நம்ம சொல்றோம். கேஷுவல் வேருக்கு ஒரு ஷூ, ஃபார்மல்ஸ்க்கு ஒரு ஷூ, எல்லாத்துக்கும் ஒன்று வச்சிருக்கோம். நம்ம அந்த பாதரட்சி எதை குறிக்கிறது? நாம் ஒரு இடத்துல நிலையாய் நிற்பதற்கு அந்த பாதரட்சி நமக்கு உதவும். சிலவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இந்த சர்ச்சு, இன்னொரு வாரம் அந்த சர்ச்சு, அப்படி இடம் தாவிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டாங்க. எந்த இடத்துல பிறந்தோமோ அந்த இடத்துல நிலையா நிற்கணும். இங்கேயும் அங்கேயும் தாவக்கூடாது. பிறந்த இடத்துல நிலையாய் நிற்கணும். ஆயத்தம் என்னும் பாதரட்சி. ஏன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்தாதாங்க சாப்பாடு நமக்கு கிடைக்கும். எத்தனை நாள் நீங்க சொந்தக்காரங்க வீட்டுல போய் சாப்பிட முடியும்? எத்தனை நாள் ஹோட்டல்ல சாப்பிட முடியும்? ரொம்ப நாள் சாப்பிட முடியாது. அது உடம்புக்கும் கேடு. நம்ம வீட்டுல நம்ம சமைச்சு சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்முடைய சரீரத்துக்கு ஆரோக்கியம். ஆண்டவர் ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நமக்கு ஒரு வெப்பனா, ஒரு போராயுதமாய் கொடுத்திருக்கிறார். அந்த பாதரட்சியை நாம் அணிந்திருக்கும் பொழுது ஒரு இடத்தில் நாம் தங்கி தரித்து நிற்பதற்கும், அவருடைய சத்தியத்திலே நாம் ஊன்ற கட்டப்பட்டு நிற்பதற்கும், அடுத்தது அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, சமாதானத்தின் செய்தியை அறிவிப்பதற்கு நம்மை வேகமாய் அது வழி நடத்தணும். சிலவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பிரச்சனைனா இந்த வீட்டு பிரச்சனையை இன்னொரு வீட்டுக்கு சொல்றதுக்கு ஓடுவாங்க. இல்லை, அதுக்கு இல்லை நமக்கு கால். சமாதானம் என்னும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் காலத்தை நம்ம கொண்டாடினோம். அதுல என்ன படித்தோம்? தேவனுடைய நாமம் சமாதான பிரபு. சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆயத்தம் என்னும் பாதரட்சை எப்பொழுதும் தரித்தவர்களாய் இருக்க வேணும். ஏன்? அந்த பாதரட்சை நம்ம அணிந்திருக்கும் பொழுது முள்ளு நம்மளை குத்தாது. கரடு முரடான கற்கள் நம்மளை குத்தி சேதப்படுத்தாது. வெயில்ல நடக்கலாம், மழையில நடக்கலாம், எதுவும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நம்ம லைஃப் அப்படி ரொம்ப அமைதியா சந்தோஷமா சமாதானமா போயிடுதா? இல்லை, எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வருது. இதை நாம தாங்கி பிடிப்பதற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சை. என்ன வந்தாலும் நம்பவே நம்ம பாடுறோம். ஆனா ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம வடிக்கிற கண்ணீர், நம்ம ஆண்டவர்கிட்ட புலம்புற புலம்பல், அதை அவர் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சு நம்ம போட்டு காமிச்சாருன்னா எப்படி இருக்கும்? நம்மளாலே தாங்க முடியாது நம்ம புலம்பல். அப்படிதான் நம்ம அப்படி பண்ணுவோம். ஆனா நாம் ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நாம் அணிந்திருக்கும் பொழுது, இந்த சூறாவளிகள் நம்முடைய வாழ்க்கையில வீசும் பொழுது அதை தாங்கி பிடிப்பதற்கு நமக்கு பலன் தரும். என்ன வந்தாலும் நம்புவேன்னு பாட்டா மட்டும் இருக்காதுங்க, அது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமா இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பாடு, எவ்வளவு பிரம்படி, எத்தனை சிறையில் அவர் அடிச்சு போட்டிருந்தா கூட அமைதியா இல்ல, அங்கேயும் ஆண்டவரை துதிச்சுட்டு தான் இருந்தாரு. கப்பல் சேதம், எதுக்குமே பயப்படல. கப்பல் சேதத்துல இருந்து உயிர் மீண்டு வந்தா பாம்பு கடிச்சது. அந்த பாம்புக்கே அசிங்கமா போயிட்டு இருக்கும். ஐயோ, இவரை கடிச்சு நமக்கு பேர் அசிங்கம் வச்ச, விஷமே உள்ள போலையே. விரியன் கடிச்சா கொஞ்சம் அதாவது இத்தனை நிமிஷத்துக்குள்ள இறந்துருவாங்கன்னு இருக்கும். ஆனா அது செத்ததுதான் மிச்சம். அப்படிதாங்க இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை. என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை தான் அசிங்கப்பட்டு போகணும் நம்மளை பார்த்து. நம்ம தேவனுக்குள்ளாக ஊன்ற கட்டப்பட்டவர்களாக அந்த பாதரட்சை எப்பொழுதுமே மாட்டி இருந்தோம்னா, என்ன கல்லு, என்ன சூடான பாதை, என்ன குளுமையான பாதை,
எல்லாத்தையும் தாக்கு பிடிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். நாம் போகிற இடமெல்லாம் சமாதானத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போனோம்னா அங்க கலகம் வரக்கூடாது, அங்க நம்மால பிரிவினை வரக்கூடாது, நம்மால அங்க சண்டை சச்சரவு வரக்கூடாது, நம்மால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது, மாமனார் மாமியாருக்குள்ள மருமகள் மாமியாருக்குள்ள நம்மளால பிரச்சனை வரக்கூடாது, நம்மால எந்த குடும்பமும் பிரியக்கூடாது. நாம போனோம்னா உறவுகளை சீர்படுத்துகிறவர்களா இருக்கணும், உறவுகளை சிறப்படுத்துகிறவர்களாக இருக்கணும், சமாதானத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் நமக்கு இந்த பாதரட்சையை கொடுத்திருக்கிறார். சமாதானத்தின் பாதரட்சையை நாம் அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது விசுவாசம் என்னும் கேடயம். கேடயம் என்ன பண்ணுவோம்? நம்ம எதிரில இருந்து அம்பு எய்கிறான் அப்படின்னா அதை மறைச்சு கொள்வதற்கு அந்த கேடயத்தை யூஸ் பண்ணுவாங்க, ஷீல்ட யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஷீல்டு நம்ம கிட்ட இருக்கா? அந்த கேடயம் இருக்கா? விசுவாசம், உங்க விசுவாசம் சோதிக்கப்படும் நாளில் நீங்க ரொம்ப நாளா ஜெபிக்கிறீங்க, பதில் வரல, உங்க கேடயம் உங்ககிட்ட இருக்கா? இல்லைன்னா அவிசுவாசத்துல அப்படியே மூழ்கி போயிடுறோமா? ரொம்ப நாளா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவரே நீங்க என் ஜெபத்துக்கு பதில் தரல, நீங்க கேளாதவர் போல இருக்கிறீங்க. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? ஆபிரகாமை போல 25 வருஷம் காத்திருக்கிறதுக்கு நமக்கு கிருபை இருக்கா? யாக்கோபை போல, யோசேப்பை போல, யோசேப்பு வாலிபனாய் இருக்கும்போது ஆண்டவர் அந்த கனவுகளை கொடுத்தார். ஆனா யோசேப்பின் வாழ்க்கையில அந்த கனவு நிறைவேறுவதற்கு அறிகுறி இருந்ததா? ஒண்ணுமே இல்லை. கூட பிறந்தவங்க தூக்கி குழியில போட்டாங்க, குழியில போட்டவங்கல இருந்து எடுத்து அடிமையா வித்தாங்க, அடிமையா போன இடத்துல என்ன பண்ணாங்க? சிறைச்சாலையில போட்டாங்க. அந்த கனவு நிறைவேறுவதற்கு ஒரு அறிகுறி கூட கிடையாது, ஒரு அறிகுறி கூட. ஆனா அங்க யோசேப்புக்கு வந்த சோதனையில யோசேப்பு என்ன சொன்னார்? நான் கர்த்தருக்கு முன்பாக எப்படி பாவம் செய்வேன்? அந்த இருதயம் தாங்க ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். என்ன கடினமான சூழ்நிலை இருந்தாலும் நான் தேவனுக்கு முன்பாக எப்படி பாவம் செய்வேன்? ஏன்னா பூமி எங்க உலாவுகிற அவருடைய கண்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்குது. நம்ம அம்மா அப்பா பார்க்கணும் இல்லை, நம்ம பாஸ்டர் பார்க்கணும்னு இல்லை, நம்ம பாஸ்டர் அம்மா பார்க்கணும் இல்லை, சர்ச்சில் உள்ளவங்க பார்க்கணும்னு இல்லை, நம்மளை உருவாக்குனவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது, எதுவுமே மறைக்க முடியாது அவர்கிட்ட, எல்லாமே வெளியே ரகமா இருக்குது அவர்கிட்ட. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? அன்னைக்கு பவுல் என்ன பண்ணாங்க? தூக்கி சிறையில போட்டப்ப கூட அவ்வளோ சந்தோஷமா பாட முடிஞ்சது. ஏன்? அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இது ஆண்டவர் அனுமதிக்காமல் என்னுடைய வாழ்க்கையில இந்த சிறைவாசம் வரவில்லை. தாவீத சவுல் நாய மாதிரி விரட்டினான். அவர் சொன்ன, ஐயா செத்த நாய், நாய் ஓடுற நாயாவது விரட்டுவாங்க, செத்த நாயை யார் விரட்டுவா? அப்படி நீங்க என்ன விரட்டுறீங்களே? நம்ம மேல உள்ள அபிஷேகம் என்ன பண்ணுமா? பிசாச நம்மளை விரட்ட வைக்குமா? சவுல் ஏங்க தாவீத பார்த்து பயந்தாரு? ஒரே காரணம் தான், அபிஷேகம். இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை விரட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க மேல ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்குதுல்ல, அது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு தெரியும். நாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு இருந்தோம் என்றால் நமக்கு நம்ம எவ்வளோ வல்லமை ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம எதிராளியாகிய சத்ருவுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் தேவையில்லாத மனிதர்களை வச்சு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம். வாழ்க்கையில நம்முடைய நோக்கை, நம்முடைய லக்கை அடைய விடாதபடிக்கு நம்மளை தடுத்து கொண்டே இருப்போம். விசுவாசம், நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நம்ம எப்படி வெளியே வரணும்? ஜொலிக்கிற பொண்ணை போல வரணுங்க. யோபை புடமிட்டான். யோபுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா யோபு அப்படி புடமிடப்படுகிறார். ஒரே நாள்ல எல்லாத்தையும் இழந்தாரு.
ஆனா கூட அவர் ஆண்டவருக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசணும். இன்னைக்கெல்லாம் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நம்மளாம் தாங்குவோமான்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரே நல்ல ஆடு மாடு கழுத எல்லாத்தையும் விட பிள்ளைங்க, ஒரே நாள்ல 10 பிள்ளைங்களை இழந்தா என்ன ஆகுறது? அதுக்கும் மீறி தன்னுடைய சரீர சுகம், இவை எல்லாவற்றிலும் யோபு வாயே திறக்கல. ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை கொடுப்பாரு. அவ்வளவு விசுவாசம். என் தேவன் அனுமதிக்காம என் வாழ்க்கையில எதுவும் நடக்காது. நன்மைகளை மாத்திரம் பெற்ற நான் அவர் கரத்திலிருந்து இந்த அறிக்கை நம்முடைய வாயிலிருந்து வருமா? அந்த அறிக்கை யார் வாயிலிருந்து வரும்னா, விசுவாசத்தால நிறைஞ்சவங்க வாயில இருந்தாங்க வரும். ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. காரணம், என் முடிவை ஆரம்பத்திலிருந்தே அறிந்திருக்கிறவர் அவர் மாத்திரம்தான். உலக தோற்றத்திற்கு முன்பே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் அவர் மாத்திரம்தான். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கையில பத்திரமா இருக்குதுன்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வர போராட்டங்களை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு கேடயமாய் அமையும். நீங்க இத்தனை நாட்கள், போன வாட்டி ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணீங்க, இப்போ ஒரு 21 நாள். இந்த உபவாசம் எதற்கு என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்காக. ஏதோ பாஸ்ட் சும்மா செய்யணும்னு செய்யறதில்ல. நாம் அடுத்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னா, பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுனா தானே அடுத்த கிளாஸ்க்கு போறாங்க. அது 10th 11th 12th வந்தா கவர்மெண்ட் எக்ஸாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடுத்த நிலைமைக்கு செல்வதற்கு முன்பாக நாம் இன்னமும் ஊன்ற கட்டப்பட வேண்டும். தேவனுக்குள்ளாக ஊன்ற கட்டப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக ஊன்ற கட்டப்பட வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்தால்தான் நாம் யுத்தம் செய்ய முடியும். நாம் அனைவரும் தேவனுடைய சேனையின் வீரர்கள், வீராங்கனைகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சேனையின் தளபதியா இருக்கிறாருங்க. இந்த ஆயுதத்தை வர்க்கத்தை எல்லாம் நம்ம அணிஞ்சிருக்கிறோமா? விசுவாசம் என்ன கேடயம் எவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா இருக்குது? அது இல்லைன்னா அதுல ஓட்டை இருக்குதா? அவிசுவாசமா இங்கேயும் அங்கேயும் பயம், குழப்பம், கலக்கம், இப்படி ஓட்டைகள் இருக்குதா? ஓட்டை இருந்தா என்ன ஆகும்? அவ்வளவுதான், அடி வாங்கும். கோலியாத் எவ்வளோ பெரிய கேடயம் வச்சிருந்தார், எவ்வளோ பெரிய ஈட்டி வச்சிருந்தாரு. ஒரு கூழாங்கல், விசுவாசத்தினால் ஏவப்பட்ட ஒரு கூழாங்கல். தன்னுடைய தேவன் யார், என்னுடைய தேவனுக்குள் என்னுடைய தகுதி என்ன, என்னுடைய நிலைமை என்ன என்று அறிந்திருந்த ஒரு சிறு வாலிபன் எரிந்த ஒரு கூழாங்கல் அவ்வளோ பெரிய ராட்சதனை தள்ளி விட்டுச்சு. காரணம், தன்னுடைய தேவனை குறித்த அறிவு. இன்னைக்கு நம்ம தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், நம்முடைய தேவனுக்குள்ளாக நமக்கு என்னென்ன கிருபைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரைட்ஸ், அந்த அறிவு நமக்கு. இதெல்லாம் என்னுடைய உரிமை, இதெல்லாம் என்னுடைய சொத்து, நான் எந்த இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறதுனால இதெல்லாம் என்னுடைய உரிமை அப்படின்னு உங்களுக்கு என்னென்னலாம் உரிமை அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கா, அந்த தெளிவு இருக்கா? அது இருந்தாதான் நாம வெற்றி உள்ள வீரர்களாக, வீராங்கனைகளாக உலா வர முடியும். நீங்க சாதாரண விசுவாசியா இருக்கிறத ஆண்டவர் விரும்பவில்லை. நீங்க ரட்சிக்கப்பட்டப்ப நீங்க ஒரு சாதாரண விசுவாசியா இருக்கலாம். ஆனா நீங்க வருஷம் வருஷம், நம்ம பிள்ளைங்க வருஷம் வருஷம் வளரணும் தானே நம்ம ஆசைப்படுறோம். இன்னும் கை குழந்தையாவே இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமா? இல்ல. வளர்ச்சி நம்ம எதிர்பார்க்கிறோம். இல்லைன்னா டாக்டர் கிட்ட போய் என்ன சொல்றோம், என் புள்ள வெயிட்டே இல்லை, மல்டி விட்டமின் டானிக் வாங்கி கொடுக்குறோம், சத்துமாவை கொஞ்சம் கொடுக்குறேன், எதையாவது கொடுத்து என் புள்ள வளரணும். நாம் வளர்கிறோமா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆண்டவர். நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் இருக்குதுன்ற அந்த ஒரு பேசிக் அறிவாவது நமக்கு வேணுங்க.
இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. எது கொடுத்துருக்காரு? சும்மா அப்படி மாட்டிக்கிட்டு ஃபேஷன் ஷோல போறதுக்கா? இல்லை. நம்ம ஜெயிச்சு போரிட வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்குது. ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்காக வெற்றி சிறந்து வச்சுட்டாரு. ஆனா போய் சுதந்திரிக்கிறது நம்முடைய வேலை. கானான் தேசம் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது. ஆனா அங்க போய் சுதந்திரிக்கணும். ஏன்னா அங்க யாரெல்லாம் இருக்கிறான்? ஏனோக்கியர்கள் இருக்கிறாங்க, எபூசியர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேரோ இருக்கிறாங்க. எல்லாரையும் துரத்தணும், எல்லா கிரியைகளையும் அங்கிருந்து துரத்தணும், அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தணும். நாம் சுதந்திரவாளிகளை அந்த இடத்துல வாசம் பண்ணணும். அதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம கிருபை தருவாராக. அடுத்தது ரட்சிப்பு என்னும் தலைக்கவசம். இன்னைக்கு ஹெல்மெட் போடலன்னா ரோட்ல ஃபைன் போடுறாங்க. ஃபைன் போடுறாங்களா? இந்த ஹெல்மெட் நம்ம கிட்ட எல்லாம் இருக்கா? நானும் ரட்சிக்கப்பட்டேங்க. ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டா நானும் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிப்புனா என்ன? ஒரு யூ டர்ன் எடுக்கணும். நம்முடைய பழைய வாழ்க்கைக்கும் நம்முடைய புதிய வாழ்க்கைக்கும் நம்ம போய் சொல்லக்கூடாது நான் ரட்சிக்கப்பட்டேன்னு. நம்மளை பார்க்குறவங்க சொல்லணும், ஒரு வித்தியாசம் தெரியுதே, முந்தி இந்த தப்பெல்லாம் செஞ்சப்பல இன்னைக்கு இந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்களே. யூ டர்ன். நிறைய இடத்துல இப்ப என்னது, நோ யூ டர்ன் போட்டிருக்காங்க, நிறைய இடத்துல யூ டர்ன் போட்டிருக்காங்க. ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நமக்கு சாட்சி சொல்லணும். நாம போய் சொல்லக்கூடாது, நம்மளை பார்க்குறவங்க சொல்லணும், இந்த பிள்ளை உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, இந்த பையன் உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டிருக்கான். முந்தி இந்த காரியம் எல்லாம் செய்வான், ஆனா இப்பெல்லாம் செய்யறது இல்லை. முந்தி இப்படி எதிர்த்து பேசுங்க, இப்படி கலாட்டம் பண்ணும், தேவையில்லாத இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க, இன்னைக்கு செய்யறது இல்லை. அந்த ரட்சிப்பு என்றும் தலைக்கவசம். அந்த தலைக்கவசம் என்ன பண்ணுமா? தேவையில்லாத சிந்தனைகள். நம்மள பிசாசு எங்க தெரியுமா அடிப்பான்? இங்கதான் அடிப்போம். ஒரு சின்ன பிரச்சனையை கொண்டாந்து போட்டா நாளெல்லாம் எல்லா வேலையும் மறந்துட்டு அதையே யோசிப்போம். யோசிச்சு 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 தேவையில்லாத காரியங்களை யோசிப்போம். அது இவ்வளோ சின்ன விஷயம்தான். உங்களுக்கு தெரியுமா, ஒரு பழமொழி இருக்கு, ஓவர் திங்கிங் கில்ஸ். ஒரு சின்ன காரியத்தை குறித்து தேவையில்லாம அதை அப்படியே மிகைப்படுத்தி ரொம்ப பெருசாக்கணும்னா அதுல வர பயத்திலே பாதி பேர் போயிடுவாங்க. பிசாசு நம்மளை டார்கெட் பண்றது இங்கதான். நம்ம மன சமாதானத்துக்கு எடுத்துட்டானா முடிஞ்சுது. ஒரு சின்ன பிரச்சனை போதும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிப்பு என்னும் தலைக்கவசம். தலை சீரா ஹெல்மெட் போட்டிருக்கீங்களா? டெய்லி இந்த உலகத்தை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ரூல் இருக்குதோ இல்லையோ, நம்முடைய வேதம் சொல்லுது ஹெல்மெட் போடணும். டெய்லி உங்க ரட்சிப்பு ஒழுங்கா இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்திராதேன்னு சொன்ன வார்த்தையின்படி இருக்கிறோமா? இல்லைன்னா இல்ல பரவாயில்ல, நான் எப்படிங்க அப்படிலாம் இருக்க முடியும்? வேலை செய்யற இடத்துல இப்படிதான் நான் இருந்தாகணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இப்படிதான் இருந்தாகணும், நான் படிக்கிற இடத்துல இப்படிதான் இருந்தாகணும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நாம உலகத்தோடு ஒத்து வாழவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னா எல்லா இடத்துலயும் அவங்க ஆண்டவரோட பிள்ளைங்களா அப்படிதான் இருந்து ஆகணும். அப்படி இருந்தாதான் நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்க. ஒண்ணு நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்க, இல்லைன்னா எதிர் சைடு. அந்த இன்பிட்வீன் நடுவுல அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையவே கிடையாது. ஒன்று நாம் தேவனுடைய பிள்ளைகள், இல்லைன்னா நாம் தேவனுக்கு எதிரானவர்கள். தேவனுடைய அணியா எதிரணியில நிக்கிறோமா நாம? ஐயோ நான் இப்படியெல்லாம் செய்யலைன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டு போயிடுவாங்க, நான் இப்படிலாம் செய்யலைன்னா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது, எனக்கு போனஸ் கிடைக்காது, எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்காது, என்னை அப்படியே தனிக்க அப்படியே நிறுத்தி வச்சிருவாங்க, என் கூட வேலை செய்யற மற்ற கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் செய்யறாங்க, அதனால நான் செய்யலைன்னா என்னை அசிங்கமா பேசுவாங்க, என்னை மதிக்க மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு வேண்டிய கனமும் மரியாதையும்
நம்முடைய பரலோக யார் நம்மளை மரியாதை கொடுக்கறதுக்கும் கனம் பண்றதுக்கும் இல்ல. மனிதர்கள் கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்காதீங்க. அவங்க கொடுத்தா கூட வேண்டாம் நமக்கு. எக்காரணத்தை கொண்டும் தேவன் நமக்கு வகுத்து வைத்திருக்கிற அந்த வாழ்க்கையின் நெறிமுறைகளை விட்டு இப்படி அப்படி போய் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்தது ஆவியின் பட்டயம் இருக்குதா நம்ம கையில? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த பட்டயம் என்ன பண்ணுமா? ஊனையும் பிரிக்கும். நமக்கு எல்லாருக்கும் பாயா சாப்பிடணும்னு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்காதா? இட்லி ஆட்டுக்கால் பாயா, இடியாப்பம் ஆட்டுக்கால் பாயா. இது முக்காவாசி பேருக்கு இது ரொம்ப பிடிச்சமானது. அதுல பெஸ்ட் எப்படி இருக்கணும்னா, நம்ம அதை பார்த்த உடனே அந்த நல்லி எலும்புல இருக்கிற அந்த இது வெளியே வந்திருக்கணும். அப்பதான் என்னாச்சு, கரெக்டா சமைச்சிருக்காங்க அப்படின்வாங்க. கர்த்தருடைய வேதம் என்ன பண்ணுதான் வசனம், அந்த எலும்புக்குள்ள இருக்கிற அந்த ஊனை தனியா பிரிச்சு எடுக்குமா. அவ்வளோ ஷார்ப்பு. அதை சரியா யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா நமக்கே அடி விழும். கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதை சரியா உபயோகப்பட. சின்ன பிள்ளைங்க கத்தி எடுத்தா நம்ம விட்டுருவோமா? போய் வாங்கிடுவோம். ஏன்? அதுக்கு அதை உபயோகப்படுத்த தெரியாது. தேவனுடைய வார்த்தையை எடுத்து இங்கேக்கும் அங்கேக்கும் மட்டும் நம்ம வசதிக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்க. தேவனுடைய வார்த்தை சமூலமும் சத்தியமுமாய் இருக்கிறது. அது தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த வேதம் நம்முடைய கைக்கு வருவதற்கு எவ்வளோ பேர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு உயிர் தியாகங்கள் நடந்திருக்கிறது. ஆண்டோடைய வார்த்தை நம்முடைய கையில கொடுத்திருக்கிறாரு. எதுக்கா? இதை நாம் ஒரு ஆயுதமாய் உபயோகிக்கணும். சத்துரு நமக்கு எதிராக வரும்போது மாம்சத்துல போய் 4 பேரை இழுத்துட்டு போய் சண்டை போடக்கூடாது. முழங்கால் படிட்டு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய கையில ஒரு ஆயுதமாக, ஒரு பட்டயமாக, ஒரு போர்வாளாக எடுத்து, ஆண்டவரே உங்களுடைய வசனம் இப்படி சொல்லி இருக்குதுல, உனக்கு விரோதமாய் கூடுகிறவர்கள் என்னாலே என்ன சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாய் கூடுனா அது என்னால கூடுற கூட்டம் இல்ல. நீங்க தேவனுடைய பிள்ளையா, உங்களுக்கு விரோதமா கூடுறாங்க அப்படின்னா அவங்க தேவனால கூடுறவங்க அல்லங்க. இந்த வசனம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த சிச்சுவேஷன்ல நீங்க யூஸ் பண்ண முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுங்க. தேவனுடைய வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணுங்க. தேவனுடைய வார்த்தையை நீங்க மனப்பாடம் பண்ண உங்களுடைய அந்த இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயத்தை நீங்க யூஸ் பண்ண முடியும். அதை இன்னும் ஷார்ப் பண்ண முடியும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வேதத்தை உண்மையாக நீங்க படிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த பட்டயம் ஷார்ப்பா இருக்கும். என்ன சூழ்நிலைக்கு என்ன வசனத்தை யூஸ் பண்ண முடியுன்ற அந்த கிருபையை தேவன் நமக்கு தருவார். இது எல்லாத்தையும் முடிச்சு ஒரு வார்த்தை சொல்றாரு, ஜெபம். இது எல்லாம் நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கலாம். நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போகும்போது என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணி அனுப்புவோமா? எல்லாம் ஏன்? அங்கதாங்க நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து பலனை பெற்றுக்கொள்ளுகிற இடம். நம் முழங்கால்களை தேவனுக்கு முன்பாக முடக்கும் பொழுது, தேவன் நமக்கு முன்பாக பிரத்யட்சமாக வந்து நிற்கும் பொழுது, தேவன் நமக்கு கொடுக்கும் பலன், அந்த உள்ளான மனுஷங்கள் அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது உலகத்திற்கு எதிராக நம்ம போய் நின்று போர் செய்வதற்கு அதுதான் நமக்கு உதவும். இந்த தேவனுடைய ஆயுதத்தை, இந்த வஸ்திரத்தை நாம் ஒவ்வொருவரும் மறக்காம ட்ரெஸ் பண்ணணும். இந்த ட்ரெஸ் இல்லாம உலகத்தை போய் நம்ம ஒரு நாளும் சந்திக்க கூடாது. சந்திச்சோன்னா நமக்கு அடிபடும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஆண்டவர் நாம் ஒவ்வொரு நாளும் மறக்காமல் இந்த வஸ்திரத்தை அணிய தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அபிர்வாதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இருக்கலாம். ஏதாவது குழந்தைங்களை பெத்தோன்னு சொல்லி நீங்க அழுது அலறி இருக்கலாம். நீங்க புதிய ஆண்டுக்குள்ள போறீங்க. நீ கேட்ட வார்த்தை உண்மையாவே சர்வாங்க உலகத்தை நம்ம தரித்து கொள்ளணும். சர்வாங்க வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். சர்வாங்க வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். உண்மையா நம்மளுக்கு அந்த கிருபை தரணும். மாம்சத்தோட ரத்தத்தோட மட்டும் இல்ல, வான மண்டபத்தில் இருக்கிற பொல்லாத சேனையோட நமக்கு போராட்டம் உண்டாச்சு. போராட்டம் போராட்டம் பிசாசினால் வந்த போராட்டம் இந்த ஜனவரி மாசத்திலிருந்து நேற்று நாள் வரைக்கும் உங்களோட அதிகமா போராடி இருக்கலாம். நீங்க அந்த ஆவியை உங்க மேல இருந்து துரத்த விரும்புறாரு. உங்க மேல இருந்து அந்த ஆவியை துரத்த விரும்புறாரு. சர்வாயுத வர்க்கத்தை நீங்க தரித்து கொள்ளுங்கிறாங்க எழுதப்பட்டிருக்குது. நம்ம பவுலா மாறணும். பவுலா நம்மள நம்மளை மாத்தணும். எல்லாம் செவிங்கள, எல்லாம் செவிங்க. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுக்குள்ள கடந்து நான் போறேன். இந்த 2024 வரைக்கும் எனக்கு நீ பாராட்டின கிருபைக்காக, என் மேல் வைத்த அன்பு இறக்கத்துக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அப்பா, அந்த புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போகும்போது நான் இந்த வருஷத்துக்குள்ள பண்ண அப்பா துக்கமான காரியங்களை துக்கத்தோட உங்க முன்னால நான் நின்றுட்டா, உங்களுக்கு துக்கப்படுத்தல போல நான் நடந்திருந்தா என்ன நீங்க மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இந்த எமேசியர்ல இன்னைக்கு காலையில பேசப்பட்ட வார்த்தையின்படி கச்சேன்ற அந்த உண்மை எனக்குள்ள உண்மை இருக்கணும், எனக்குள்ள நீதி இருக்கணும், எனக்குள்ள உண்மையாவே ரட்சணைன்ற ரட்சிப்பு இருக்கணும், ரட்சிப்பு இருக்கணும். கர்த்தாவே, எனக்கு கிருபைத்தாங்கப்பா, கிருபைத்தாங்க. இந்த காலையில எங்களோட நீ இடைப்பட்டு இருக்கிற வந்த ஒவ்வொருத்தரும் கருத்தை கொடுக்கிற ஏதோ தாங்கன்னு தன்னுடைய வாழ்க்கையை வந்து மனைவி இருந்தோம், பிள்ளைகள் இருந்தோம், குடும்பம் இருந்தோம், உலக காரியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து யார் இந்த இடத்துல வாழ்ந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த பிசாசு வியாதியை துரத்த மாட்டோம், நிர்மூலமாக்கப்பட்டோம். இந்த புதிய ஆண்டுக்குள்ள நாங்கள் கடந்து போகும்போது இனியிலிருந்து ஒரு ஆயத்தம், இனியிலிருந்து ஒரு ஆயத்தத்தோட நாங்க இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நாங்க இந்த நேரத்துல அந்த காலை வேளையில ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியான தாமே இந்த காலை வேளையில மத்தியில நீ வந்திருக்கிற உடைய இரக்கங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மகா பெரிய தெய்வத்தை இந்த காலை வேளையில நாங்கள் ஆராதிக்க தேவன் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வருடம் முழுவதும் இந்த ஒரு நாள நாங்க யூஸ் பண்ணிக்கத்தக்கதாக, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு நாளும் ஒரு சமுத்திரம் நிற்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டுறதுக்காக நம்ம முதலாவது கரங்களை தட்டுவோமா. ஒவ்வொரு வாரம் வந்து கர்த்தரை நிற்க வச்சாரு, அவரோட ஆராதிக்க வச்சாரு. அது பெரிய பாக்கியம். அது நல்ல பாக்கியத்துக்காக நம்ம இன்னும் உற்சாகமா கரங்களை தட்டுவோமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. நாடு தேவன் செய்த ஒவ்வொரு நன்மையிலும் கர்த்தர் இந்த இடத்துல வரும்போதுதான் நம்மளோட இடைப்படுவார், நம்மளோட பேசுவார், நம்ம பிரச்சனையோடு வருவோம். நேற்று தினத்துல சிங்கிள் எந்த ஆவிகளோட போராடுங்க எங்க வீட்லயே ஆடு காமிச்சார். நாங்க எல்லாரும் எழுந்து எல்லாருமே நாங்க நாலு பேரும் நாங்க அப்படியே 2 மணி நேரம் முடிச்சுட்டே இருந்தோம். அசுத்தாய் வந்து போராடிட்டே இருந்துச்சு. நாங்க ஒவ்வொருத்தரும் வந்தவங்களா சொல்லி ஜெபிச்சோம். தேவன் யார் மேல அந்த ஆவி இருக்குதோ இன்னைக்கு அது துரத்துங்கப்பா, இன்னைக்கு அந்த அசுத்தாவிய மேற்கொள்ற வல்லமையை தாங்கப்பா அப்படி சொல்லி ஜெபிச்சோம். கர்த்தர் எவ்வளவு நல்ல வல்லமையை தெரியுமோ. இந்த காலை வேலை இந்த இடத்துல அப்படியே எடுப்பாரு. அதுக்கு கரங்களை சோதரிப்போமா. சோதரம் 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 மாம்சத்தோட ரத்தத்தோட இல்ல, ஆவியில் கொல்லாத ஆவியோட நம்ம போராட்டம். ஆனா இவர்கள் சொல்லப்பட விசுவாசம் நஞ்சமும் இதெல்லாம் நம்ம தரித்து கொள்ளும் போது கர்த்தர் ஒவ்வொரு நாள் அந்த ஆவியோட ஜெயிக்க வைக்கிறார், ஜெயபல வைக்கிறாரு. தேவன் அற்புதமான பெரிய தெய்வம், வானத்தையும் பூமியை உண்டாக்கிற தெய்வம். நீ ஒரு சாதாரண மனுஷாலா இருக்கிற, ஆனா சாத்தான் எவ்வளவு பெரியவனா இருக்கிறான். அவ்வளவு பெரியவனே உன்னை நீ ஜெபிக்க போது அவன் காலின் கேடு ஒன்றில்லாத போயிடான். கர்த்தர் அற்புதமா அந்த வசனம் அவன் அதை தரித்து கொண்டு செயல்படும் போது அவன் ஒன்றில்லா ஈப்பொருளா கர்த்தர் மாத்துறாரு. தேவன் அதற்காக நம்ம தேவத்தை ஸ்தோத்திரிப்போமா. சோத்திரம் 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 சோத்திரம். பவுல் சொன்னாங்க, அது பாம்பு அப்படியே ஒதுற போது பாம்புக்கு வெக்கன்னு. அதே போலதான் சாத்தான் நம்மளுக்கு இந்த வருஷம் எத்தனையோ வாட்டி சிங்கத்தை போல வந்தான், பாம்பை போல வந்தான், எத்தனை மனுஷன் கூட எந்த விதத்துல வந்தான். அவன்தான் வெக்கப்பட்டு போனான்.
மாட்ட, மண்ணாக்காத. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. ரபா நீரபா நீரபா ஓரபா நீரபா நீரபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உலகத்துல இருப்பன தாண்டிலும் என்னோடு இருந்த தெய்வம் எத்தனை பெரியவர் என்பது இந்த வருட முடிவுல கூட சொல்லத்தக்கதாக, பேசத்தக்கதாக தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கரம் பயங்கரமா பலமா நம்ம மத்தியில, நம்ம வீடுகள்ல, நம்ம அமர்ந்திருந்த இடத்துல, நம்ம நின்ற இடத்துல சொல்லப்பட்ட வசனத்தை நம்ம கடித்து கொள்வோமா? இந்த வசனத்தை போய் நீங்க வீட்டுல கூட மீண்டும் வாசிங்க. மீண்டும் கர்த்தர்கிட்ட போய் கேளுங்க, இதெல்லாம் எப்படிப்பா தெரிந்து கொள்றது, இதெல்லாம் எப்படிப்பா செய்யுதுன்னு கேட்டு பாருங்க. கேட்கிறவங்களுக்கு எவனும் பெற்றுக் கொள்ளுவான். ஹalleluya. இரவு நேரத்துல சாத்தம் வந்து கைத்தை பிடிக்குது, காலை வலிக்குது, ஒன்னே செய்யுங்க. அந்த போராட ஆவியை ஜெயிக்கிறதுக்காக வசனத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும், அதை பிடித்து கொள்ளணும், அதை நீங்க ஜெயிச்சு காட்டணும். அப்பதான் சாத்தம் வீட்டை விட்டு ஓடி போவான். ராபா நீராபா நீராபா. என் தேவன் எவ்வளவு நல்லவர். நீங்க அதை ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்க வீடுகள்ல வருஷம் நடக்க 20 வருஷம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு மட்டும் வந்து போவீங்கன்னா நீங்க வேஸ்ட் தான். இது வரைக்கும் வேற யாரோ போலதான் நீங்க வரையும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரும் அத்தனை பேரும் ஞானஸ்தானத்துல நீ பங்கு பெற, அவர் பெற்ற ஞானஸ்தானத்தை நீ பெறபோதுதான் அவரையே நீ தரித்து கொண்டு அவருடைய பிள்ளையா நீ மாறு. அன்னைக்குதான் ஏசப்பா பிள்ளை நீ சொல்லவே முடியும். அதுக்குதான் ஞானஸ்தானம். புதிய ஆண்டுல அவர் பிள்ளையா நீ மாறிடு. அதை ஒரு உண்மையாகவே கொடுத்த காணிக்கையை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தசரபாகத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துல கூட வந்து இந்த வருடம் முழுவதும் செலுத்தப்பட்ட காணிகளா நீர் ஆசீர்வதிங்கப்பா. தசரபாகத்துல ஆசீர்வதிங்கப்பா. இந்த வருடத்துல கொடுத்து சபையை தாங்கி பலப்படுத்தின பிள்ளைகளை கூட கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உன் நாமத்தை நீங்க உயர்த்துங்கப்பா. அந்த குடும்பத்து மூலியமா உன் நாமம் மகிமைப்படட்டும்பா. அதே போல இந்த நாள்ல வந்த ஒவ்வொருத்தரும் கூட கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. புதிய ஆண்டுக்குள்ள தயாரா போற எங்களுக்கு இன்னும் கிருபையிலும், இன்னும் வல்லமையிலும், இன்னும் பரிசுத்தமும், இன்னும் ஜெபத்தோட நாங்கள் முன்னேறி போகத்தக்கதான வேண்டி கிருபையை கொடுத்து இவர்களை உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கணையா. இன்னைக்கு வசனத்தை சுமந்து வந்து அக்கா கூட ரத்தத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம். அப்பா பாஸ்டர் கூட நீங்க ஆசீர்வதிங்க, கொடுத்திருக்கிற 2 பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த குடும்பத்தை கூட இன்னும் அநேகருக்கு எடுத்து ஆண்டவர் அப்பா யூஸ் பண்ணி நாமத்தை இன்னும் தேசங்களுக்கு பல மக்களுக்கு ஆண்டவர் அப்பா பயனுள்ள மாறத்தக்கதாக இன்னும் கிருபை கொடுத்து இவர்கள் ஆசீர்வாதம் வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உங்க ரத்தத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க. சபையாரை நீர் ஆசீர்வதிங்க. உங்க நாமம் ஒன்று இவர்கள் மூலியமா மகிமைப்பட கர்த்தர் கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. கர்த்தரை சோதரி, பரிசுத்த நாமத்தை சோதரி, ஆத்துமாவை கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தனோட குறிப்பா இந்த சபையாரோட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.